கலிபோர்னியாவில் ரோபோ ஒன்று வேலைப்பளு காரணமாக மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. குமி நகரத்துடைய நகர சபை அலுவலகத்தில் ஊழியர்களுக்கு உதவுவதற்காக இந்த ரோபோ பயன்பாட்டுக்கு வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. கலிபோர்னியாவில் உள்ள ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த ரோபோ கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் இந்த அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ரோபோவுக்கு தென்கொரிய அரசு ஊழியர் என்ற ஐடி கார்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலை நேரமாக கொண்ட இந்த ரோபோ அலுவலகம் வரும் உள்ளூர் வாசிகளிடம் இருந்து தினசரி ஆவணங்களை பெற்று அதிகாரிகளிடம் வழங்குவது போன்ற பணிகளை செய்து வந்திருக்கிறது. இந்நிலையில் அந்த ரோபோ திடீரென தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவே இந்த நாட்டின் முதல் ரோபோ தற்கொலையாக சொல்லப்படுகிறது. படிக்கட்டுகளில் இருந்து கீழே உருண்டு விழுந்து விவரிக்க முடியாத காரணத்தால் தன்னைத்தானே ரோபோ மாய்த்து கொண்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஜூன் 26ஆம் தேதி அன்று ரோபோ சூப்பர்வைசர் என்று அழைக்கப்பட்ட இந்த ரோபோவின் பாகங்கள் அனைத்தும் கவுன்சில் கட்டிடத்தின் முதல் மற்றும் இரண்டாவது தளங்களுக்கு இடையே உள்ள படிக்கட்டுகளில் சிதறி கிடந்ததாக குமி நகர கவுன்சில் கூறியுள்ளது. அதிகப்படியான வேலைபளு காரணமாக இந்த ரோபோ மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. படிக்கட்டுகளில் இருந்து கீழே விழுவதற்கு முன்பு ரோபோ நீண்ட நேரத்திற்கு ஒரே இடத்தில் நின்று சுற்றி வந்ததாக உள்ளூர் மக்கள் சிலர் கூறுகின்றனர். அதன் பிறகு அது கீழே குதித்துள்ளது. ரோபோ ஏன் கீழே குதித்தது என்பது குறித்த விசாரணை நடந்து வருகிறது. ரோபோவின் பாகங்கள் அனைத்தும் சிறப்பு விசாரணை குழுவால் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு வகையான அரசு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை உள்ளூர் மக்களுக்கு டெலிவரி செய்யக்கூடிய இந்த ரோபோ ஊழியர் மக்கள் அனைவருக்கும் மிகவும் ஃபேவரட்டான ரோபோவாக இருந்து வந்துள்ளது. மேலும் மக்களுக்கு ஒரு சில தகவல்களை கொடுப்பதற்கும் இந்த ரோபோ பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரோபோ தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ரோபோக்கள் ரொம்பவே முக்கியமானதாக மாறியுள்ளது. இந்த சூழலில் ஏஐ மாடல் ரோபோக்களை தூக்கி சாப்பிடும் வகையில் சீன ஆய்வாளர்கள் மனித மூளையுடன் கூடிய அதிசயமான ரோபோக்களை உருவாக்கியுள்ளனர். என்னதான் இப்போது ஏஐ ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் கூட மனிதர்களின் நுண்ணறிவு அளவுக்கு அவை சிறப்பாக செயல்பட முடியாது. இதனால் ஆய்வாளர்கள் இப்போது வேறு ரூட்டில் யோசிக்க ஆரம்பித்துள்ளனர். அதாவது ரோபோக்களுக்கு மனித மூளைகளையே ஆய்வாளர்கள் வழங்கியுள்ளனர். சீனாவில் உள்ள டியான்ஜின் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தான் மனித மூளை செல்களை பயன்படுத்தி செயல்படும் ரோபோக்களை உருவாக்கியுள்ளனர். உருவத்தில் மட்டுமின்றி மூளையும் கூட இது மனிதனின் மூளையை கொண்டு இருக்கிறது. மனித மூளையின் செல்களை கொண்ட இந்த ரோபோ வரும் காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும் என்று தெரிகிறது. இது அறிவியல் உலகில் மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதை பிரெயின் ஆனிய சிப் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது முதலில் மனித மூளை செல்களை உருவாக்க பயன்படுத்த இருந்த ஸ்டெம் செல்களை இந்த மூளைக்கு பயன்படுத்தியுள்ளனர். இந்த செல்கள் சிப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமாகவே ரோபோக்கள் பல்வேறு தகவல்களை ப்ராசஸ் செய்து பணிகளை மேற்கொள்கிறது. இந்த அமைப்பை வைத்தே நடப்பது முதல் சுற்றி இருக்கும் பொருட்களை புரிந்து கொள்வது வரை அனைத்தையும் இந்த ரோபோக்கள் மேற்கொள்கிறது. இந்த மனித மூளையை கொண்ட ரோபோக்கள் வழக்கமான ரோபோக்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை. வழக்கமான ரோபோக்கள் ஏற்கனவே தங்களிடம் இருக்கும் புரோகிராம்களை தான் நம்பியிருக்கும். ஆனால் இந்த புதிய வகை ரோபோக்களுக்கு மனித மூளை இருப்பதால் அதை வைத்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுமாம். மேலும் சுற்றி இருக்கும் சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளவும் இந்த மூளைதான் ரோபோக்களுக்கு பயன்படுகிறது.